பிளாக் லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். நான் ஏசி வாங்கி கிட்டத்தட்ட 2014 இந்த ஏசி வாங்கினேன். அப்பப்போ 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் நார்மலாக சர்வீஸ் மட்டும் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருந்தோம். கம்பெனி மூலிமா பக்கத்தில் தெரிஞ்ச சர்வீஸ் பர்சன்ஸ் வச்சு அந்த மாதிரி. இப்போது இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால டே அண்ட் நைட் ஏசி கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, ஓகே, ஒரு நாள் வந்து ஈவினிங்லேருந்து கண்டினியூவாக ஏசி ஓடிட்டு இருந்தது. ஒரு 6 o'clockலேருந்து மிட் நைட் ஒரு 2 o'clock பார்த்திங்கன்னா ஏசியிலேருந்து படன்னு ஒரே சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு நல்லா தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ஏசியோட அந்த ஓப்பன் டோர் இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக ஐஸ் கட்டி வந்து பெட்டில் விடுது. பயந்துட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, என்ன அது ஏசிக்கு டோர்லேருந்து இப்படி வந்து ஐஸ் க்யூப்ஸாக வந்து, அதாவது ஐஸ் உள்ள ஃபார்ம் ஆகிடுச்சு, அது வந்து உடஞ்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் அது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஏன்னா பசங்கள்லாம் தூங்கிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு. ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு திருப்பியும் போட்டு பார்த்தாலும் சேம் அதே மாதிரி ஒரு சவுண்டு படன்னு வர மாதிரி இருந்தது. சரின்னு ஓகேன்னு அன்றைக்கி ஏசி போடாமல் ஃபேனை போட்டுட்டு தூங்கிட்டு, மார்னிங்கு போடவே இல்லை, ஆஃப்டர்நூன் திரும்பி போட்டு பார்த்தாலும் அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனால் சவுண்டு மட்டும் வித்தியாசமாக ரொம்ப சவுண்டு வந்தது ஏசியிலேருந்து. சரி, ஓகே, நம்ம இதை வந்து சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் செக் பண்ணிவிட்டு உள்ளே நிறைய ஏர் லாக் ஆகிருக்கு, டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, ஓகே அப்படின்ட்டு அதை கழட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஏகப்பட்ட டஸ்ட்டு. இதுக்கு 3 months ஒன்ஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா ஸ்பேர்ஸையும் கழட்டிட்டு நம்ம இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணதில்லை. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் அந்த ஒரு மோட்ரு வச்சுட்டு அதில் வந்து வாட்டர் இன்சர்ட் பண்ணி ஏர் ப்ரெஷரோட அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் இது மாதிரி படித்து எடுக்கிறார் பார்த்திங்கன்னா. அது மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏர் ப்ரெஷரில் கொடுத்து வாட்டரில் போட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து சர்ஃபில் திருப்பியும் ப்ரஷ் வச்சு நல்லா இடுக்கில் இருக்க எல்லா டஸ்ட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெயிலில் வச்சு காய வச்சுட்டு திருப்பி அசம்பிள் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பர் டேவே ஆச்சு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இதுதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மோட்டரில் செட் பண்ணிவிட்டு இது மாதிரி பாருங்கள், ஏகப்பட்ட டஸ்ட்டு மைன்யூட். இதுக்கு நம்ம வீடு வந்து ஒட்டடை அடிச்சுட்டே தான் இருக்கோம், க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் அது செட்டில் ஆகி இருக்கிறது. நான் தான் சொன்னீங்களே 2014 16 இது வாங்கினது. அப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு டைம் கூட ஓப்பன் பண்ணி பண்ணாததுனால அந்த நான் ஜென்ரலாக பண்ணும்போது அந்த முன்னாடி இருக்க அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷனை மட்டும் அப்படியே அவங்க ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு வெட் கிளாத் வச்சோ நார்மலாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்படி ஒரு மெத்தட் இருக்குங்கிறதே எனக்கு இது பண்ண வேண்டி தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த அளவுக்கு இதுக்குள்ளார இவ்வளோ டஸ்ட்டு. அப்போ நம்ம இதெல்லாம் இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லங்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நமக்கு வரும் பார்த்திங்களா. ஏன்னா நம்ம ஏசி ரூமில் போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளார இவ்வளோ டஸ்ட்டு. இது அந்த பேக் சைடில் இருக்கும் இல்லையா கம்ப்ரஸர், அதோடது அதவும் எடுத்து நல்லா ஃபுல்லாக இது போல் எல்லா போர்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபுல் க்ளீனாக ஏர் ப்ரெஷரில் வச்சுட்டு அவங்க எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு அதுக்குள்ளே இருந்து வருதுன்னு பார்த்தீங்களா. அவ்வளோ வந்து மண் துகள். அந்த எனக்கு மேலே தென்னை மரம் இருந்ததுனால அதோட அந்த பூவெல்லாம் இருக்குல்ல அது கூட இதுக்குள்ளே கொட்டி இருந்தது. ஸோ அவ்வளோ டஸ்ட்டு இதில் இருக்கிறத இது அதோட லாக் கவரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இல்லைங்களா. அந்த ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணும்போது அது நல்லா வந்தது. நம்ம இதை வந்து நம்மளே வீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாலும் திரும்பி அசம்பிள் பண்ண தெரியாது, ஏதாவது மிஸ்டேக்காக போட்டோம்னா பிரச்சனை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எவ்ரி 3 years ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது ஏசியோட குவாலிட்டி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணுறது
எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் டெஃபினெட்லி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மென்ஷன் கொடுத்தாரு. ஒர்க்கு வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவரோட வித் பர்மிஷனோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசனபிளான ரேட்டில் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த ரோலர்ஸு எல்லா ஸ்பேர்ஸையுமே ஒன்று விடாமல் க்ளீனாக அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக அந்த சர்ஃப் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சர்ஃபில் போட்டு ப்ரஷ் வச்சு அவர் ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்திருந்தார். அவரை போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்க இவர் இந்த ஏர் வாட்டர் ப்ரெஷரில் இது போல் எனக்கு பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ அதனால் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் இந்த வீடியோவை அப்படிங்கிறதுனால நான் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து அவர் சர்வீஸ் பண்ணி தருவார் அப்படிங்கிறத நான் வந்து ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இதை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அசம்பிள் பண்ணத வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு பாட்டை கொடுக்குறேன். ஏன்னா இதுவே 6 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு, அப்புறம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அது இன்ச் பை இன்ச்சாக அசம்பிள் பண்ணதையும் நான் உங்களுக்கு அடுத்து எடுத்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இது வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணதை மட்டும் நான் இது கூட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்தேன். பக்காவாக எனக்கு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பேக் சைட்லெல்லாம் பார்த்துட்டு அவங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அசம்பிளிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பாருங்கள். அதுலேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட்டடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.